கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமருத்துவதன் வழியாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே உபாகமம் 2வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை கேட்கிறோம். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த அருமையான வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் நேரடியாக நம்மோடு பேசுகிறார். ஆம், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா, சீகோன் என்றதான சத்துரு எதிராக புறப்பட்டு வருகிறதான அந்த வேலை, அவர்களுடைய திட்டத்தை கர்த்தர் முறியடித்து தேவ பிள்ளைகளுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாக்கி தருகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த தேசத்தை போய் வசப்படுத்தி கைப்பற்றி என்ன செய்யுங்க, சுதந்திரிக்க தொடங்குங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. இன்றைக்கும் அருமையானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற, அதாவது தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிற, உணர்த்துகிற ஒரு காரியம் என்னன்னா, நீண்ட நாளாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக காத்திருக்கிறீர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி. அதே போல உங்களுக்கு விரோதமாக சிலர் எழும்பிக் கொண்டு வருகிறதையும் உங்களுடைய கண்களும் உங்கள் மனசும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இப்படிப்பட்டதான வேளையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கேள்வியோடு உங்கள் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான எதிர்ப்புகள் மத்தியிலே உங்கள் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்குமே கர்த்தர் கொடுக்கிற பதில் தான். ஆம், பல எதிர்ப்புகளின் மத்தியிலே உங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுகிற ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். ஆம், இந்த நாளிலே நமக்கு எதிராக இருக்கிற அந்த தீய சக்தியை, அந்த பிசாசின் திட்டத்தை கர்த்தர் தாமே முறியடித்து, எந்த காரியத்துக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்னா உங்களுக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆம், நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில், நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு நல்ல பதில் கிடைத்த நாள் தான் இந்த நாள். ஆகவே நீண்ட நாளாக காத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கர்த்தர் உங்கள் காரியத்தை உங்கள் கையிலே ஒப்படைக்க போகிறார். இது முதல் நீங்கள் அதை முற்றிலுமாக 100% சுதந்திரித்து கொள்வதற்கு, கைவசப்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று ஆண்டவரின் சத்தம் உங்கள் காதுகளிலே இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆகவே நான் ஜெபம் பண்ணின அந்த காரியத்துக்கு ஜெயத்தை கர்த்தர் தந்துட்டார். அதை இனி நான் சுதந்திரிக்க போகிறேன், அதை நான் கைப்பற்ற போகிறேன். இனிமேல் என் வேகம் அதை நோக்கி, என்னுடைய பயணம் அதை நோக்கி, அதை பிடித்து கொள்ள, அதை சுதந்திரித்து கொள்ள என்று சொல்லி புறப்படுங்கள். மெய்யாகவே அவர் ஒப்பு கொடுத்ததை நீங்கள் மட்டுமே அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு மட்டுமே அது சொந்தமாகும். மீண்டும் சத்துருவின் கைக்கு அது போகாது. ஆகவே நீங்கள் எழும்புங்கள், விசுவாசத்தோடு புறப்படுங்கள், அந்த காரியத்தை சுதந்திரியுங்கள், வாயில அறிக்கை செய்யுங்கள். கையிலே சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த நாளும் உங்களுக்கு வெற்றி நாள் தான். கவலைப்படாதீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு எதிராய் வருகிற எதிரியையும் ஆண்டவரே எங்கள் கையிலே ஒப்படைத்து, ஆண்டவரே நாங்கள் அவர்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஆண்டவர் தாமே உண்டாக்கி வைத்திருக்கிறீரப்பா. ஆமாண்டவரே, தீய சக்தியாம் பிசாசனுடைய கையில் இருந்த எங்களின் ஆசீர்வாதங்கள் மீண்டுமாக எங்கள் கைகளுக்கு திரும்ப போகிறதுக்காக நன்றி. எந்த விதத்திலும் தெய்வ பிள்ளைகளாய் எங்களுக்கு இழப்புகள் இல்லாதபடி, ஆமாண்டவரே, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீர் கொடுத்து எங்களை உயர்த்துவதற்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் அவர்களுக்கு ஒரு வெற்றியின் நாளாய், வெளிச்சத்தின் நாளாக இருப்பதாக, நன்மையை கிருபையும் தொடர்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.